சே குவேரா, தி ரெவல்யூஷனரி ஐகான். அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து ஸ்வாக் பண்ண சேவை நமக்கு நல்லாவே தெரியும். அவர் பண்ண இந்த புரட்சி எல்லாம் எங்கேருந்து விதைய ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியுமா? 1952 சே அவரோட ஃப்ரெண்ட் ஆல்பர்ட்டோ கிரனாடோவோட ஒரு பழைய பைக்கில் சவுத் அமெரிக்கா முழுக்க பயணம் செஞ்சார். அவங்க பெருவில் உள்ள சான் பேப்லோ லெப்ரோசி காலனியில் வந்தாங்க. அந்த காலத்தில் லெப்ரோசி பேஷண்ட் சொசைட்டியில் ரொம்பவே செப்பரேட் பண்ணப்பட்டிருந்தாங்க. காலனியில் ஆத்தோட ஒரு பக்கம் டாக்டர்ஸ், நர்ஸ், விசிட்டர்ஸ் எல்லாமே பேஷண்ட்ஸ்லேருந்து விலகி சேஃப் சைடில் தங்கியிருந்தாங்க. டச் பண்ணினா கூட இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு ஒரு பயம் அந்த சொசைட்டியை ரொம்ப பாதிச்சிருந்துச்சு. ஆனால் சேக்கு அது சரியாக தோணலை. அந்த பேஷண்ட்ஸை பார்த்ததும் அவர் மனசு உருகிடுச்சு. அந்த காலனியோட மறுபுறம் பேஷண்ட்ஸ் தனிமையில் தவிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்தார். அந்த வேளையில் சே அவருக்கு ஆஸ்துமா இருந்தும் இன்ஹேலர் கூட இல்லாமல் இருட்டில் நைட் நேரத்தில் ஆற்றோட அந்த பக்கம் ஸ்விம் பண்ணி போனார். அவர் அங்கே பேஷண்ட்ஸை பார்த்து அவங்க கூடவே சாப்பிட்டாரு, நல்லா பேசினார், அவங்களுக்கு இன்ஃபீரியர் வரக்கூடாதுன்ட்டு நல்லா சிரித்தார். நைட்டு அவங்க கூடயே தூங்கினார். ஒரு இரவு சேக்கு ஒரு பெரிய மாற்றம். அவர் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணார். டாக்டர் ஆகிறது மட்டும் போதாது, மனிதர்களுக்கு நீதி சமத்துவமும் தேவை. அது கிடைக்கணும்னா சிஸ்டமையே மாற்றணும்னு. அங்கே தான் புரட்சியாளர் சே குவேரா பிறந்தார்.